ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மா வித் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். சரி, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து 1 கிலோ ஜிலேபி ஃபிஷ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஜிலேபி ஃபிஷ்ஷை நான் வந்து ராக் சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 தடவையாவது ராக் சால்ட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அந்த கவிச்ச வாசனை வராமல் இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் 50 கிராம் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. 10 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதில் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லம்ஸே ஃபார்ம் ஆகாத மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி நீங்கள் ரொம்ப இது மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக போட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட்டில் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் வைங்க. இப்போ ஒரு ஃபிஷ் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஃபிஷ் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரவலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் மேலே இன்னொரு ஃபிஷ் வைக்கக்கூடாது. ஒரு மேலே இருக்க ஃபிஷ் வந்து மசாலா எல்லாம் கீழே இருக்க ஃபிஷ் மேலேயே இறங்கிடும். அதனால் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரவலாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஃபிஷ்க்கும் மசாலா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து இதை 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டைம் கம்மியாக தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஊறினா தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தோசை தவாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்காக கம்மியாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃபிஷ் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இந்தாண்ட ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்தாண்ட ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வேகும். இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னும் பாதி ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் இதே மாதிரியான ஃபிஷ் ஃப்ரையை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம அம்மா வித் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.